ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையின் பொறுப்புகள். முதன்மை பொறுப்புகள். 1. நிதி உதவி வழங்குதல். 2. உணர்வு பூர்வமான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு. 3. ஒழுக்கம் மற்றும் எல்லைகளை அமைத்தல். 4. ரோல் மாடலிங் மதிப்புகள் மற்றும் நடத்தை. 5. குடும்ப பாதுகாப்பை பாதுகாத்து உறுதி செய்தல். முக்கிய ஆதரவு. 1. உணர்வுகளை கேட்பதும் சரிபார்ப்பதும். 2. ஆறுதல் மற்றும் உறுதியளித்தல். 3. வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை ஊக்குவித்தல். 4. கூட்டாளரின் உணர்வுபூர்வ தேவைகளுக்கு ஆதரவு. 5. மாடலிங் ஆரோக்கியமான உணர்ச்சி வெளிப்பாடு. நிராகரிப்பு மற்றும் வழிகாட்டல். 1. காசு பணத்தை விட அம்மா தான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஐ லவ் மாம் என்று பண்ணுங்க. பாப்போம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க. தெளிவான எதிர்பார்ப்புகளையும் விதிகளையும் அமைத்தல். 2. வீட்டு நிதிகளை நிர்வகித்தல். 2. குடும்பத்தின் அடிப்படை தேவைகளுக்கு வழங்குதல். இறுதி உயர்வு. உன் நேர்மை மற்றும் நேர்மையை வெளிப்படுத்துதல். 2. மரியாதையான உறவுகளை முன்மாதிரி செய்கிறேன். 3வது அதிகாரத்திற்கான மரியாதை கற்பித்தல். 4வது உடல் மற்றும் மனநலத்தை ஊக்குவித்தல். 5வது வளர்ப்பில் ஐக்கிய முன்னணி பேணுதல். சமூக உள்நாட்டு சமூகம் அல்லது பள்ளியில் தன்னார்வப் பணி அக்கம்பக்கத்தினருடன் உறவுகளை உருவாக்குதல். முன்மாதிரியான சமூக பொறுப்பு. சமூக தொடர்புகளை வளர்ப்பது. தனிப்பட்ட வளர்ச்சி. 1. தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் பொழுதுபோக்குகளை பின்பற்றுதல். 2. தொடர் கல்வியும் சுய முன்னேற்றமும். 3. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பேணுதல். 4. எல்லைகளை அமைத்தல் மற்றும் சுய பராமரிப்புக்கு முன்னுரிமை அளித்தல். 5. தேவைப்படும் போது ஆதரவையும் ஆதாரங்களையும் தேடுதல். குழந்தைகளின் வளர்ச்சி. ஒழுக்க மற்றும் நெறிமுறை மதிப்புகளை வடிவமைத்தல். கல்வி மற்றும் தொழில் இலக்குகளை ஊக்குவித்தல். ஆரோக்கியமான உறவுகளை மாடலிங் செய்கிறேன். 4வது வாழ்க்கை திறன்கள் மற்றும் சுதந்திரத்தை கற்பித்தல். 5வது எமோஷனா வளர்ப்பு.